கடவுள் பேரு கடவுளா? பேரு கடவுள் தான். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு அக்கா பத்தியா வரமா? பத்தியா வரமா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எந்த ஊரு? கிருஷ்ணகிரி பஞ்சப்பட்டி. ஓகே. அடுத்துங்க. அடுத்து சுந்தர சுந்தர அவர் மாத்த சொல்லிட்டு சொல்லுங்க. என் பேர் ரங்கராஜ், மேட்டுமாவட்டம், கரூர் மாவட்டம். 100 நாள் வேலைக்கு செல்வேன். சரி. அடுத்தது ராணி. என் பெயர் ராணி, மேட்டு மகாதனகம். நான் வயத்துல பண்ணி சேல்ஸ் பண்ணுவேன். என் பேர் டேவிட் நாகராஜ், கரூர் மாவட்டம், கலெக்டர்ஸ் பக்கத்தில் விழுப்புரப்பட்டிங்கிற ஊர்லேருந்து வரேன். என்னுடைய வேலை வந்து ஹோட்டல் வேலை செய்யணும். இளங்கோவன், கரூர் மாவட்டம், கட்டாரிப்பட்டி. 100 நாள் வேலைக்கு தான் சார். மாயவன், எங்கூர், கரூர் மாவட்டத்தில் எங்கூர், 100 நாள் வேலை. கால்தாசன், மஞ்சப்பட்டி, வீரமலப்பாளையம், முருகேசன். என்ன வேலை பார்க்குது? 100 நாள் சார். சரி. என் ஸ்ரீரங்கன், கரூர் மாவட்டம், கொசூர். 100 நாள் வேலைக்கு போகிறேன், கூலி வேலைக்கு போகிறேன். சரி. கே முருகேசன், கல்லாளிக்குளம், கரூர் மாவட்டம். ஊர் பற்றி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். காலை ஆக்சிடென்ட் ஆனதுனால எதுக்கு போக முடியாதுன்னா இப்போ 100 நாள் வேலைக்கு போயிட்டு. சரி. நான் அன்பு செல்வன், கரூர் வடிவேல் நகர், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி. 13 பேர் வந்திருக்கீங்க. அதான் 2 பேர் ஒருத்தர் வந்து சரி சரி. 2 பேர் வந்தாங்க. அன்பு சொல்லுங்க. நீங்கள் ஒரு பாடல் போய் நடத்துறீங்களா? ஒரு 3 பாடல். தம்பி வாங்க. டேவிட் நாகராஜன், நீங்கள் ஒரு பாடல், தனி பாடல் வந்து பாடிருங்க. அடுத்து நம்ம பாடல் செய்ய தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல பொருந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்களில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்களில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும்
பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க எவரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. கர்த்தருக்கு மகிமை. இயேசு பிறப்பின் காலம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு வெத்தலையில் பிறந்தவரை தெரியும்? நான் ஒரு தடவை ஒரு வார்த்தைகளை சொல்றேன், பின்னாடி என் கூட பாடுவீங்க. சரியா? தெரியலைனாலும் பரவாயில்ல. முதல் முறை நான் பாடுவேன், 2வது முறை சேர்ந்து பாடிடணும். ஓகே? எல்லாருக்கும் கேட்குது இல்லையா நான் பேசுறது? லாஸ்ட் வரைக்கும் சொன்ன மாதிரி கரெக்டா வருது. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஓகேவா? நான் பாடும் பொழுது 2வது நீங்க முதல் முறை கவனிச்சுக்கணும். இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பாருங்க, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பணியும் கொட்டினிலே கோமகனும் கொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பாலானியை நல்லா கவனிக்காம கலானின்னு நினைச்சிட்டு நல்லா தூங்கிடக்கூடாது. சரியா? தூங்கு தூங்கு பாலா. யாரு பாலா? யார தூங்க சொல்றோம்? குழந்தைய தாளாட்டுறாங்க. ஓகேவா? இந்தடைவார் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடைவார் அன்பு வைத்த எம்பெருமானே. நாம் இன்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, ஆம் இன்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பாடுங்க. ஒளிரும் பணியும் கொத்திடவே கோமகனும் கொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. மொத்தமா இதே பாட்டை பாடணும்னா எல்லாம் தூங்கி இருக்கும். கொஞ்சம் வேகமான பாட்டை பண்ணலாமா? சரி, ஓகே, ரெடி. சிங்கார மாளிகையில் அப்படிங்கிற பாட்டு எத்தனை பேர் தெரியாது? எத்தனை பேர் தெரியாதுன்னு தானே கேட்டேன். அது கூட சொல்ல மாட்டேன். ரைட், நான் எத்தனை பேர் தெரியாதுன்னு தான் கேட்டேன். சரி, நான் பாடுறேன், கவனிச்சு பின்னாடி பாடுறேன். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம்
ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கு அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பர் மகிழ்ந்திடுவோம். அங்கு அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரின் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்ட துதியினுடையுடனே அங்கு உயரமசியோன் உன்னதரோடு படித்து கவி பாடுவோம். அங்கு உயரமசியோன் உன்னதரோடு படித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடுவோம். சீயோன் மணவாளனுடன் முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கு முத்திரையிட்ட சுத்தர்கள் விளங்கி தரித்தோரை துதித்திடுவோம். அங்கு முத்திரையிட்ட சுத்தர்கள் விளங்கி தரித்தோரை துதித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேலை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன் சீயோன் மணவாளனுடன். இந்த நாளிலே வந்திருக்கிற அவர்களிடத்திலே நம்ம ஒப்புக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? வெரி குட். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உண்மையுள்ளவர், ஆண்டவர் என்றும் மாறாதவர். எஸ் ஆமென். ஹல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரம். பாருங்கள், புதுவாழ் ஊழியத்தின் சார்பாக இந்த நாளில் இப்படிப்பட்ட கூலியை நடைபெற தேவன் பாராட்டுவதற்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அவன் இதற்கு காரணமாக இருந்து அருமையான நண்பர் காந்தி நம்ம இப்போ இருந்து உங்களை வந்து ஸ்ரீரங்கத்தில் தொடர்பு கொண்டு அப்புறம் தொடர்பு கொண்டு நம்மளெல்லாம் உங்களை அட்ரஸ் புக் எல்லாம் வாங்கி ஆடியோ புக்காக ஸ்தோத்திரம் பெங்களூரோட வந்து இன்றைக்கும் அமேஸ் ஸ்தோத்திரம் எந்த வகையிலையும் அவருக்கு நிறைய அமேஸ் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் இருந்துட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டும் கூட நம்மோட பயணித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார் பவுல்தாஸ் பாஸ்டர் அவர்களையும் அவர்களுடைய அனுமானத்தினால் வாழ்த்துகிறேன். ஐயா வெளியிருந்தாலும் அருமையான பாஸ்டமாக துவக்க ஜபத்தை எடுத்தாங்க. அதற்காக அவங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வரவேற்று பேசின அருமையான அன்பு செல்வன் எனக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோட வந்திருக்கிற கௌதம் அண்ணனை நாளை வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல் நீங்கள் எல்லாம் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். உங்களையும் நாம் இயேசுராஜாவுடைய நாமத்தினாலே பார்வையிட்டிற்கான புதுவாழ் ஊழியத்தின் சார்பாக
வாழ்த்தி வரவேற்கிற கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இல்லைங்களா? கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நிற்கலாமா? நான் ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சுட்டு பண்ணிக்கிறேன். ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்க போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் நிற்கிறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு எந்த வெளியே வர்றாருன்னா என்ன பண்ணுவான்? வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். ஸோ அவர் வரவேற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏச்சு வைப்போம். ஆமாம், சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவர் வராங்கன்னா மெம்பர் வந்தாங்கன்னா யார் வந்தாலும் பெரியவங்க எதிர்த்து நிற்போம். அதுதான் நம்முடைய வழக்கு இல்லைங்களா? ஸோ அது போல நம்முடைய இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கிய நம்ம தேவான தேவனை நம்ம வரவேற்போம். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக வந்து காத்திருக்கிறார். பல மணி நேரங்களுக்கு முன்பதாக நம்ம 9 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் ஆண்டு நமக்கு முன்பதாக அவர் வந்து காத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்மை நடத்துகிறார். இந்த வருஷத்தில் இந்த நாள் 2024 டிசம்பர் 18 வரைக்கும் ஆண்டு நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டு பெரியவர். ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு எந்த தீங்கு அணுகாமல் எந்த நாசம் மோசமும் இல்லாமல் ஆண்டு நம்ம என்ன பண்ணாருங்க? பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கு நல்ல வேலைகளை கத்த தந்திருக்கிறார். ஆண்டுக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த இன்னும் எத்தனை நாள் இருக்குங்க? இந்த வருஷம் முடியுது. 13 நாள் தான் இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? இந்த வருஷம் போனதே நமக்கு தெரியல. இல்லைங்களா? ஆரம்பிச்சதே தெரியல, போனதும் தெரியல. 13 நாள் தான் நமக்கு இருக்கு. ஸோ ஆண்டு எவ்வளவு நமக்கு நன்மைகள். ஸ்தோத்திரம். ஆண்டு பெரியவர். நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? இல்லை, கொஞ்சம் பேர். கேப் நாராஜனை ஸ்ரீரங்கத்தில் சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஓகே. ஸோ அப்பப்போ ரெகுலராக போவீங்களா? அப்பப்போ ஓகே. சரி, பரவாயில்ல. ஸ்தோத்திரம். ஆண்டு பெரியவர். எல்லாரையும் ஆண்டு என்ன பண்ணுறோம்னா அவர் நேசிக்கிறார். அவரை நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறாங்க. உள்ள கையில் வரைந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கிறாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கிறாரே. பாடுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. பாடுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. என்னை முழு உள்ளத்தோடு ஆராதித்தேன். ஒரு வேலையோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோடி எல்லோடி என்னை கண்டீரே நன்றியா. எல்லோடி எல்லோடி என்னை கண்டீரே நன்றியா. உம்மை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தேன். முழு கரத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கூப்பிடுவீன் பதில் கொடுப்பார்.
எல்லாம் வாழ்த்துவார். கையில உயர்த்தி கூடிடும் நீ சாதி கொடுப்பா உரைகளெல்லாம் வாழ்த்துவார். வாழருக்கும் உடையவரே மன்னிப்பதும் வல்லவர் உன்னிலே வாழ்த்திருக்கிறார். ஓடிவாயின் அழகே உன்னிலே வாழ்த்திருக்கிறார். ஓடிவாயின் மகளே உண்மையாக தேடுவோம் உலகத்தில் வாழ்ந்திடுவார். கையை தட்டி அல்லேலூயா. எங்க 2-3 பேர் இருக்கிறார்களோ என் நாமத்தினாலே அங்கே நான் இருப்பேன் என்று வாக்கு ஆமென். நம் மத்தியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்காக தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறந்து வந்தார். அல்லேலூயா. நம்மை வாழ வைக்க தான் இந்த இடத்துல ஆண்டவர் பிறந்து வாழ்வின் உலகத்தில் வந்து வளர்ந்து வாழ்ந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அவருடைய பிறப்பின் நாளை நம்ம கொண்டாடுகிறோம். அவர் நம்மை பாவியில ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்மை மீட்கும்படியாய் நம்மை அரவணைக்கும்படியாய் அவர் இறங்கினார். அதுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாழ்ந்தவர், நீ பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆராயிருக்கிறீர்கள் மக்கள் நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கிய வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாரும் இன்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கிய வர பண்ணி ஆளுகை தருவாரே. இனிந்தாலஞ்ச முனை உன்னை அரண்மனை ஆக்கிடுவார். இனிந்தாலஞ்ச முனை உன்னை அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ ஏசு உன்னை மறந்து போவாரோ. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உண்மை பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உண்மை பொழிவாரே. துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. அல்லேலூயா. நன்றியா. எழுந்து போனது எல்லாம் திரும்ப தருவேன் என்றவர். எழுந்து போனதை நம்மை தேடும் ரட்சிக்குமே வந்தேன் என்று சொன்னவர். எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ, எதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதோ, எதெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ யாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர். நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய அங்கலாய்ப்புகள், தவிப்புகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவர் ஆச்சரியமானவை செய்கிறவர். ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயம், அவர் உண்மையாக நம்பினா போது இதயத்துமா நம்மை நம்புறாங்க. நன்றி இசையா தோழி சோதனை தொடர்ந்து அன்பு கரைக்க போகிறது. ராணி செய்க இயேசு ராஜாவின் நாமத்தில் நாமத்தை பேசு.
ஹல்லேலூயா. பைபிள்ல ரூத்து பற்றி தெரியுங்களா உங்களுக்கு? வேதாந்தத்துல ரூத்து ஒரு சகோதரி. அவங்க யாரு, அவங்கள பற்றி தெரியுமா உங்களுக்கு? சரி, நம்ம உதயநிதி ஸ்டாலினையே யாருன்னா நம்ம சொல்லிடுவோம் இல்லைங்களா? நான் அவர் பேரோட அப்பா பேரோட சேர்த்து சொல்லிட்டேன். சரி, அவர் இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? துணை முதலமைச்சர். இப்போ துணை முதலமைச்சர். இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறை அமைச்சர். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சாதாரண மேரேஜ் இன்னொன்று அவர் சினிமா நடிச்சார். வெரி குட். சினிமா நடிகர். சினிமா நடிகராக இருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த ரூத்துங்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மோவாப் தேசத்தை சார்ந்தவங்க. நம்ம எந்த தேசத்தை சார்ந்தவங்க? இந்திய தேசம். ஏன்னா நம்ம எந்த தேசத்தை சார்ந்தவங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. பைபிள்ல எழுதியிருக்குது இந்திய தேசமும் எத்தியோப்பியா வளர்ந்துருக்கு. 2 முறை எழுதியிருக்குது. சரி, ஓகே. இவங்க மோவாப் தேசத்தில் இருக்கிறாங்க. அதாவது பெத்லகேம்ங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு குடும்பமாகி போய் பஞ்சம் படைக்கிறதா போகிறாங்க. அந்த என்னன்னா பெத்லகேம் என்ன ஆயிடுச்சு, பஞ்சம் வந்துடுச்சு. அதனால் சரி இந்த தேசத்துக்கு போனால் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. கரூர் சைடு வறட்சி ஆச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, எங்கே நல்லா இருக்கும், எங்கே செழுமையாக இருக்கோ திருப்பூரும், எங்கே தொழில் வளம் அதிகமாக இருக்குதோ, எங்கே வேலை வாய்ப்பு இருக்குதோ அங்கே தான் இது பண்ணுவோம். அங்கே தேடி தான் போவோம் இல்லைங்களா? கரெக்ட் தானே? ஆமாம். ஆமாம். வேலை இல்லாத இடத்துல யாரோ உட்காந்து நமக்கு எது போதனம் இருக்குதோ அதுதான் தேடி போவோம். அதுபோல தான் இவங்க அந்த நெகாமி அப்படிங்கிற ஒரு குடும்பம் போச்சு. அவங்களுடைய மகனுக்கு தான் இந்த ரூத் என்ன பண்ணினாங்க, முதல் மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த நெகாமி அம்மாவுடைய மருமகன் தான் ரூத்துங்கிறவங்க. என்ன ஆச்சுன்னா அந்த கொஞ்ச நாள் மோவா தேசத்தில் அவங்க மறிச்சு போயிட்டாங்க. யார்? நெகாமி அம்மாவுடைய கணவரோ அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அது முதல் மகனுடைய மனைவி தான் ரூத்து. அப்போ சின்ன அப்பா ஓர்பான் இவங்களா அந்த அங்கே முதல் ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறிச்சு போயிட்டாங்க. 3 பேருமே மறிச்சு போயிட்டாங்க. அப்போ பெத்லகேமில் பஞ்சம் நல்லா ஒத்துழைப்பு. ஓகே, அதை அனைத்து அப்போ ரூத்துடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு துக்கம், பயங்கரமான துக்கம். சரி, என்ன பண்ணுறது, அங்கேருந்து கிளம்பி பெத்லகேமுக்கே வரலாம், நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லி வராங்க. அப்போ இந்த ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க, பரவாயில்லப்பா நீ என்ன பண்ணி இந்த தேசத்துலேருந்து கல்யாணம் பண்ணி நீ நல்லாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம். அப்போ அப்படியா, வேண்டாம், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், நீங்கள் எங்கே போனாலும் அங்கே ஒரு வச்சுன்னா மாமியார் என்ன பண்ணுறாங்க பார்த்து சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு மருமகள் சொல்லிட்டாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த ரோத்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நம்பி வர்றாங்க. மோவாப் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த தேசத்தில் வந்து ஆண்டவர் நம்பி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டு தர்றாங்க. ஏன்னா அவர் பெரிய ராஜா, ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பெரிய பணக்காரர் போவாஸ். அவர் மூலமாக அவங்களுடைய கண்களை தயக்கரிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ரூத்தை கல்யாணம் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் ஓடு, அவருடைய பிள்ளை தான் ஈசாய்ங்கிறவர், ஈசாயினுடைய பிள்ளை தான் தாவீது ராஜா. இப்படி 4 சந்ததியாக அந்த தாவீதுடைய சந்ததியில் பிறந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மோவாப் தேசம் அவர் ஒரு அருவருப்பான சந்ததி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷி, ஒரு தலைமுறை சார்ந்தவங்க. ஆனால் இயேசுராஜாவை நம்பி வந்தது அவங்க என்ன பண்ணல, அவங்களை கை விடலை. எல்லாவற்றையும் இழந்து வந்தாலும் ஆனால் ஆண்டவர்கள் நம்பிக்கையோடு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவங்க கொடுத்தாங்க. அவங்க இழந்ததெல்லாம் அவங்க என்ன பண்ணாரு, இழந்து போனதெல்லாம் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டு செய்தார். கடையிலையா அப்போ ஆண்டவர் அவங்க நம்பி வந்தாங்க. அப்போ சொன்னாங்க ரூத்தை பார்த்து, நீ நம்பி வந்திருக்கிற தெய்வம் என்ன பண்ண மாட்டாருடைய தெய்வம் இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டிலிட்டு வந்தவனுக்கு அவரால் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்குன்னு சொன்னார் போவாஸ். ஸோ அது மூலமாக கிடைச்சிது அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ஆண்டு கொடுத்தார். அவங்களுக்கு மீண்டும் அவங்க ஸ்தோத்திரம், அவங்க
கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அதனால சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறேன், 9வது சங்கீதம் 10வது வசனம். அதனால நம்ம நம்புகிறவங்க தேடுறவங்கள ஆண்டு நம்மை சொல்லி எந்த துன்பத்தில் நம்ம போன்று இருந்தாலும் அவரை நோக்கி நம்ம ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, வளர்த்தாங்க, எனக்கு வாழ வழி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டு நமக்கு வாசனை திறக்க வல்லவராக இருக்கிறார். அதனால இந்த வேதாகமம்னா நமக்கு ஆண்டு நம்ம கையில் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஈவு. ஏன்னு கேட்டீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த வேதம் என்ன பண்ணுறது, பைபிள் அச்சுவிடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வேதாகமத்தில் தான் நம்ம ஒரு தனி மனுஷனுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தேசத்திற்கும் ராஜாக்களுக்கும் நீதிபதிகள் எல்லாத்துக்குமே இந்த பைபிளில் அந்த ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எப்படி இருக்கணும், எப்படி அவங்க ஏற்றுப்படுத்தணும், அவங்க எப்படியெல்லாம் அவங்க நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வேதாந்தத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் வருகிற இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, அடுத்தது என்ன நடக்க போகுது, எல்லா சம்பவங்களும் இந்த வேதாந்தத்தில் எழுதப்பட்டது. அதனால தான் அது பேசும் வேதாந்தம். ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆனால் இந்த வேதத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு அமைப்பு எவ்வளோ சோதனை குடும்பங்கள் வந்தால் எல்லா விஷயம் மேற்கொள்ளவும் அதை கிடைக்கவும் ஆண்டு என்ன பண்ணுறவர் திரும்ப தருகிறவர். அலேலுயா. இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறவர், அவன் என்றும் நம்மோடு இருக்கிறவர். அதனால் ஸ்தோத்திரம். நம்ம அந்த ரூத் எப்படி ஆண்டு சார்ந்து ஏசப்பாவை நம்பி வந்தாங்க. ஒருவேளை அவங்க மாமியார் சொல்லியிருக்கலாம், இப்படியெல்லாம் அவங்க ஆண்டு அற்புதம் செஞ்சார், இருக்கிற ஜனங்கள் இருந்தாங்க, 4 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, அவங்கள ஏசப்பா விடுதலை பண்ணி கொண்டு வந்தது, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கை அந்த நல்ல ஆண்டு அந்த நற்செய்தி அவங்க நம்புறதுனால அவங்க வாழ்க்கையில் இழந்தாத்த போன அந்த ஏதோ அந்த திடீர்னு ஏற்பட்ட அந்த துன்பங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா கஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்துடுது இல்லைங்களா. அதனால் அந்த கஷ்டங்கள் நஷ்டங்களும் அந்த தொல்லைகளும் நம்ம இந்த உலகத்தில் அவ்வப்போது வந்து போகிற ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த துன்பத்தையும் துக்கத்தையும் ஏசப்பா என்ன பண்ணோம்னா சந்தோஷமாய் மாற்றணும். அலேலுயா. ஒரு நல்ல மனிதர்கள் கண்கள் நாங்கள் பாராட்டினார் சோத்துனாங்க. நம்ம வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் நமக்கு ஒரு புது வாழ்வு தருகிற மகா பெரிய தேவன் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, நெப்போலியன் பற்றி நமக்கு தெரியுங்களா? நெப்போலியன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பிரான்ஸ் நாட்டுடைய மன்னர். முடியாதுங்கிற வார்த்தையை அகராதிக்கிட்டு எடுத்துருன்னு சொல்லி ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இந்த நெப்போலியன் நிறைய படைகள் மூலமாக என்ன பண்ணார், தன்னுடைய படத்தை நிமித்தமாக நிறைய நாளுக்கு அப்படி வெற்றி பெற்று கொண்டே வந்தார். அப்போ ஒரு முறை ஒரு நாட்டை சார்ந்த அந்த அவங்க பிடிச்சிட்டாங்க, கொண்டு போய் ஒரு சிறையில் அடைச்சிட்டாங்க நெப்போலியனை. அப்போ என்ன பண்ணால் அவங்க ஃப்ரெண்டு அவர் வெளியே வரணும்னு சொல்லி அவர் போலீஸ்க்கு இன்னொரு இடத்துல அவங்க 2 பேர் இணைப்பிரியா நண்பர்கள், அவங்க 2 பேர்த்தையும் 2 சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்போ என்னுடைய நண்பரை போய் நான் பார்க்கணும், நான் பேசணும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன், ஒரு கிஃப்ட்டை மாத்திரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அந்த சிறைச்சாலைக்குள்ள நெப்போலியன் எப்படியாவது பார்த்து இது பண்ணணுன்ட்டு அந்த ஒரு கீபோர்டு கீபோர்டு மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு கருவி இப்படியே பார்க்கணும் சார், தயவுசெய்து பார்க்கணும், நான் என்னுடைய உயிர் பிரிவுக்குள்ள என் நண்பனை பார்க்கணும்னு சொல்லி கேட்டு அப்புறம் எப்படியோ அந்த சிறைச்சாலைக்குள்ளே நெப்போலியன் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு தயவுசெய்து என்ன பண்ணி அதையே ஓப்பன் பண்ண அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அவரு டென்ஷனில் யார் அதை பார்ப்பான்னு சொல்லி தூக்கி போட்டார். அப்புறம் திடீர்னு இறந்துட்டாரு. அந்த செய்தி கேட்கும்போது வந்து இவர் அழுகுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கீபோர்ட் மாதிரி இருந்த அந்த கருவியில் அவங்க அந்த சிறைச்சாலைகள் எப்படி வெளியே வரணும், ஒவ்வொரு இடத்துக்கு போனால் எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு அந்த வழிமுறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்களே தான் அந்த கருவியில் பதிவு பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் பார்த்துருந்தா அந்த சிறைச்சாலைக்கு எப்படி வெளியே வர்றதுன்னு அந்த வழி தெரிஞ்சிருக்கும். அதை என்ன பண்ணிட்டார் நெப்போலியன், டென்ஷன்லாம் அப்படியே மறந்து போயிட்டாரு. அது அவர் ஞாபகம் வரல அவருக்கு, யார் இது பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அதே போல தான் எப்படிப்பட்ட போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் ஏசப்பா அந்த வார்த்தைகள் நமக்கு வந்து ஒவ்வொருத்தர் மூலமாக நம்ம டிவி செய்திகளை கேட்பீங்க. இந்த பவுல்தாஸ் பாஷையா சர்ச்சில் வந்து ஒரு செய்தி கேட்டிருப்பீங்க. மற்றவங்க அந்த கடைசி நேரத்தை அதை நம்பிக்கை மாத்திரம் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அந்த கஷ்டங்களில் அந்த கடைசி நேரத்தில் என்ன பண்ணோம், கடைசி நேரத்தில் கல்யாணம் போனால் ஏசப்பா பார்த்துன்னு சொன்னார், சொன்னார் தெரியலா, நம்ம
நம்ம வந்து என்ன பண்ணுறது, நியாயப்படி தண்டிக்க போகிற இவர் எந்த குற்றம் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா சொன்னார், நீ உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வருமானம் நினச்சிப்பாங்க அப்படிங்கும்போது உடனே சொன்னார், இன்னைக்கே என்ன பண்ணுவேன் நீ பரதேசியில் இருப்ப, இளைப்பாறுதலுக்குள்ளாக இருப்பேன்னு சொன்னார். அவருக்கு ஒரு மோட்சத்தை அவர் கொடுத்தார் கடைசி நேரத்தில். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம அந்த நம்பிக்கை, அதாவது நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது என்ன பண்ணிக்கணும், நம்ம இந்த நம்பிக்கையில் மறக்கடிக்கப்பட்டு போகிறது. அப்படி போகக்கூடாது. அப்படி அந்த அந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பற்றிக்கொள்ளணும். நமக்கு என்ன ஆதரவான வசனங்கள் சொல்லப்படுறதோ, அது யார் நமக்குலாம் நம்ம இந்த மாதிரி பிரசங்கிக்கிறார்களோ அந்த நம்ம சூத்திரம், அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மறந்து போகக்கூடாது. அதனால இந்த வேதாந்தத்தை நம்ம கொடுக்குறோம். அந்த வேதாந்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாள் வசனங்களை கேளுங்க. அதில் யார் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி முடித்தாங்க, அவங்க லைஃப் எப்படியெல்லாம் இருந்தது, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நமக்கு இந்த பைபிள் ஒரு வழிகாட்டியாய் ஒரு ஒளி தீபமாக இருக்க போகுது. ஆனால் அந்த பைபிளை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வசனங்களை மனப்பாடம் பண்ணிடுங்க. தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாங்க. சரிங்களா? அப்போ ஆண்டு ஒவ்வொரு விஷயத்துல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படி யோவான் சுவிசேஷம் 16 இப்படி வசனங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிங்க. அது நல்ல ஆறுதலான வசனங்கள் நமக்கு நிறையா இருக்குது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நீங்களும் கேளுங்க, மற்றவங்களுக்கு அந்த நல்ல வசனங்களை ஜீவ வார்த்தைகளை நம்ம அறிவிப்போம். ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஆண்டு உங்கள் இருதயத்து மாத்திரம்தான் ஆண்டு உள்ளத்து தான் கேட்குறாங்க, தவிர வேறு எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டுடைய நாம் மையப்படட்டும். நீங்கள் வேதாந்தத்தை கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டுக்காக அந்த வசனங்களை கவனிங்க. அது ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக பயன்படும். அல்லேலூயா. இந்த வசனம் தான் நமக்கு நித்திய ஜீவன் என்கிற ஒரு இன்னொரு புதிய வாழ்க்கைக்கு நேராக அந்த வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடந்து சொல்லணும். உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நன்மை செய்யணும், எல்லா விதமான காரியங்கள் நம்ம உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டு நம்ம அந்த சூத்திரம் அதன்படி நடக்க ஆண்டு ஒவ்வொருவருக்கும் குருவி தருவாங்க. அல்லேலூயா. இந்த விழாவுக்கு நம்ம உண்மையாவது ஆண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு பாராட்டு குருவிக்காக ஆண்டு நன்றி. நம்ம குறிப்பாக மீண்டுமாய் அருமையான பால்தாஸ் நன்றி பாஸ்வையா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகள் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறோம். நம்ம கத்திராவுடைய ஊழியங்களையும் ஆசிரியப்பாராக சோற்று. அதே போல் ஆண்டுடைய இறக்குமுறை கருத்தினால நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. அந்த பைபிள் நாங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்துருக்கிறோம். அதை வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தருடைய யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள். அல்லேலூயா. சிஸ்டர் இருக்கீங்களா? சரி, என்ன இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்க போறாங்க? ஆக்கி இது எதுக்காக? இதை வச்சு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? அதில் என்னங்க எங்களுக்கு இருக்குது? வசனம் இருக்குது, அப்புறம் பாடங்கள் இருக்குது. சரி, பைபிளில் ஒன்று இருக்குது. என்னன்னா ரெண்டு இதை நான் சொல்லிட்டு இவங்க வந்திருக்க இடத்துல நான் வந்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் வேதம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். சங்கீதம் 32:8 சிஸ்டர் இருக்கீங்களா? வாங்க, ஒரே ஒரு வசனம் மட்டும் படிங்க. சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. சரிங்களா? அந்த மனப்பாடம் இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உனக்கு யாரு வசனத்தை படிக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் போதித்து நீ எப்படி நடக்கணுங்கிறத உனக்கு காட்டுவேன். கண்ணை வைத்து சொல்லுவேன். என்ன பண்ணுமா? ஆலோசனை. அல்லேலூயா. முதல்ல என்ன பண்றாரு? எப்படி? நீங்க சுவிட்சை தட்டினீங்கன்னா, டாக் பேக் ஆன் பண்ணீங்கன்னா முதல் காரியமா போதிக்கிறார். டக்குன்னு வசனத்தை போட்டோம்னா வசனம் வரும். அது உங்களுக்கு என்ன பண்ணுது? போதிக்குதா? அந்த வசனம் காதுல நம்ம கேட்கணும். வெளிப்படுத்தல சொல்றாரு, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும். அப்ப நம்ம எல்லாரும் யாருங்க? முதல்ல வாசிக்கிறோம், அதை கேட்கிறோம், அது போதிக்கப்படுகிறது. அதனால நம்ம பாக்கியவான். எத்தனை பேர் ஆசை நல்லா இருக்கணும்னு நினைப்பான்? அவன் ஆசைனா போகட்டும் அப்படி நினைப்பா. நினைக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கேன், எனக்கு நான் இருந்தா போதும்பா நினைப்போம். அப்படி நினைக்க இல்லை. அதுதான் சொல்றாரு பைபிள்ல,
வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் எத்தனை பேர் இதை போட்டு பார்க்குறோமோ அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ போய் மூடி வச்சுட்டோம்னா என்ன பிரயோஜனம்? ஒரு விதை ஒரு வயல் வச்சிருக்கிறீங்க, வயலில் அப்படியே தரிசு நிலமாக போட்டிங்கன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனமே இல்லை. அதில் நாளைக்கு ஃப்ளாட்டு போட்டு விற்க முடியும். ஆக உங்களுக்கு காசு வேணும்னா தரிசு நிலமாக்கி ஃப்ளாட்டாக போட்டு விற்கலாம். இல்லை நமக்கு வாசித்து நான் பாக்கியவன் ஆகணும், எனக்கும் பரலோகம், அதாவது எல்லாரும் சொல்லணும் சொர்க்கம், எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா சொர்க்கம் வேணும்னா இதை என்ன பண்ணணும்? வாசிக்கணும், கேட்கணும், அதன்படி செய்யணும். அதுதான் சொல்றாரு. இந்த இப்போ நம்ம படித்தோமே இதில் போதிக்கிறாரு. போதிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு காட்டுறாரு. போதிக்கிறது மட்டும் இல்லை, என்ன செய்யணுங்கிறதையும் காட்டுறாரு. காட்டிட்டு அதை எப்படிப்பா செய்யறது அப்படின்னும் உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனையும் சொல்லுகிறார். அந்த ஆலோசனைகளை தான் அவங்க கிட்ட கொடுக்க போறாங்க. அவங்க கொடுக்கறது எதுங்க? ஒரு பைபிள் சும்மா சிம்பிளா கையில கொடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்க கூடாது. அதுல எத்தனை விஷயம் இருக்கு? போதிப்பு இருக்கிறது, வழி நடத்துதல் இருக்கிறது, ஆலோசனை இருக்கிறது. இதுக்குள்ள வெறும் வசனம் இல்லை, சரிங்களா? ஆக இந்த வழி நடத்துதலை, இந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு இருக்கிற நம்ம எல்லாரும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு முறையும் கேட்டால் தான் அதில் பிரயோஜனம் இருக்கும். ஆக இந்த பிரயோஜனம் உள்ள டாக்கிங் பைபிளை கொண்டு வந்து நமக்காக பிரயாசப்பட்டு அங்கிருந்து வந்த சகோதரர்கள் 3 பேருக்கும் நம்முடைய சார்பாக நன்றிகளையும் சோத்திரங்களை ஏறெடுப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி அவங்கள இல்லை பண்ணிட்டு கொடுத்துடலாமா? சரி, இருக்குமில்ல ஆண்டவரே, ஸ்டோமுலாங்களா முன்னாடி வச்சு இருக்குமில்ல தகப்பனே, மக்கள் கோடி ஸ்தோத்திரம்பா. அந்த ஆடியோ பைபிள் ஆண்டே பரிசு பொருட்கள் யாவையும் நன்கு கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இவங்க ஆசீர்வதித்து தாரும். குமாரன் பரிசு தாவியாவன நாமத்தினாலே அன்றையப்பா ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனம் உள்ளதாய், உங்களுடைய நாம மகிமை உள்ளதாய் அன்றைய ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அன்றையப்பா அதன்படி நடக்கிற அன்றைய பிள்ளைகளாய், உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய், உண்மையுள்ள பிள்ளைகளாய், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆண்டு மாற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க அன்றைய பொருள் அந்த பரிசு பொருட்களை நீங்கள் ஆசீர்வதித்து தருகிற தயவுக்காய் நின்று அன்று ஒவ்வொரு நாளும் உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அன்றையப்பா உடுத்திக் கொடுக்கிற மக்களாய், அன்றைய ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற மக்களாய், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுகிற மக்களாய், அன்று ஒவ்வொருவரும் உங்களுடைய கருதலாய் நீங்கள் மாற்றுங்க. ஆசீர்வதிங்க, இந்த ஸ்தலத்தை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நன்கு கரங்களை கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் பேர் சொல்றீங்களா? இல்லை எப்படி வாங்க, நம்ம அப்படியே கொடுத்துடலாம். அப்படியே கொடுத்துடலாமா? அவங்க பேர் எதுவும் வச்சு காந்தி வாங்க, நீங்கள் வந்து காந்தி இப்போ ஒரு 5 பேருக்கு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அடியே கொடுக்குறேன். அப்புறம் பாசமாக கொடுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் பாசமாக ஒரு 5 பேருக்கு கொடுங்க. வாங்க, போர்வையை எடுத்துருங்க. இங்கே மேலே அப்படியே இல்லை அப்படியே அவங்க எப்படி லிஸ்ட் எடுத்தனாலும் தெரியல. அவங்கள எப்படி பேர் எடுத்துருக்காங்களா? பேர் வச்சு காய்ச்சி கொடுப்பாங்க. அப்படியே கொடுத்துடலாமா? மேலே அப்படியே இந்த பக்கம் முன்னாடி நீ ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நான் வீடியோ எடுக்கிறேன். கடவுளே வாங்க. முன்னாடி அடுத்து 5 கொடுங்க. அவங்க தான்
இல்லைம்மா நீங்கள் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கம்மா வாங்க நான் கூட தானே இருக்கிறேன். நீங்கள் கொடுங்கம்மா நீங்கள் கொடுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்கள் கொடுங்கம்மா நீங்கள் கொடுங்கம்மா நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கம்மா இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்களுக்குமா? இந்த வா நார்மல் யாரும் வாங்காதீங்க தயவு செய்து. நான் வந்து பைக் போட்டு இந்த வர வேற. ஒரு நிமிஷம் ஓகே. பாப்பா கத்தி எடுத்துட்டு வா. அப்படியே அவுத்து வேண்டாம்மா, நான் வந்து பண்ண மாட்டேன். ஓ. இல்லை அப்படி முடிச்சு தான் போடும் இல்லை நான் ஊற்றுறேன் இருங்க அவங்க கொடுத்துருந்தாங்களா? ஓகே, அதான் சொல்லுங்க. பாஸ்டர் அவரை கொடுக்க சொல்லுங்க பிரதர் நீங்கள் வாங்க அவரை கொடுக்க சொல்லுங்க இல்லை பரவாயில்ல அவுத்து இது ரொம்ப இது பண்ணியிருக்காங்க ஒன்று ஊனாவே இதாயிரும், லூஸ் ஆயிரும். உருவம் மாதிரி இருக்குது இல்லை, ஒன்று ஊனா. இல்லை ஒன்று உருவம் லூஸ் ஆகிடும் அவ்வளோதான் விட்டு அப்படி அவ்வளோதான் பிரதர் நீங்கள் கொடுங்க இந்த அவரை கொடுக்க சொல்லுங்க அது அப்படியே clear வச்சுக்கோங்க. அப்படி கீழே வச்சுட்டு வாங்க இன்னும் பைபிள்ல இல்லை. இன்னொரு 4 தானம்மா எத்தனை வாங்கிருக்கோம் 13 பேர் எத்தனை கொடுத்துருங்க வரமாட்டேன், நம்ம தான் போகணும். எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வாங்க. 6 இதில் இருக்குது அந்த பக்கம் அப்படி திரும்ப அங்கே பாருங்க அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி இந்த அங்கே அடுத்தது பிரதர் அடுத்தது இந்தா ஓகே அப்படி மேலே பாய். நெக்ஸ்ட் இது அன்பு தான் செய்யா அங்கே அவங்க கொடுத்தாச்சு அன்பு தான் செய்யா அன்பு தான் செய்ய வாங்கிட்டு வரேன் அன்பு தான் செய்ய அன்பு சார் சரி அன்பு செல்வன் நான் பவுல் தான் செய்யாக்க அன்பு தான் செஞ்சேன் ரெண்டு சேர்த்துட்டேன் அதே அன்பு சார் இப்போது அடுத்து இப்போ பவுல் தான் செய்யல அவங்க ஃபாஸ்ட்டாக மட்டும் கொடுத்துடலாம் நீங்கள் பசங்க நீங்களே கொடுத்துருங்க உடம்பு சரியில்லை நானே வாங்கிருப்பா. இன்னும் கொடுக்க சொன்னாங்க யார்கிட்டயாவது? யாரும் சீரங்க வேற யாராவது வாங்கிக்கிறீங்களா? காப்பி இல்லைப்பா. நீங்களே கொண்டு போய் கொடுத்துரு அப்படியே. என்ன பிரதர் போட்டோ எடுக்காதுங்க. இல்லை அவருக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க. சரி வேண்டாம் விடுங்க. இல்லை எடுக்கல ஓகே. சரி அடுத்தது சரி, வாங்கிட்டு போய். ஒன்று இருக்குது கொடுத்துருங்க அவங்க கையில். வேற அவ்வளோதானே. அவ்வளோதாங்க நார்மல் ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க. வேண்டாமா? சரி, ஓகே. வச்சுக்கோங்க சரி, உட்காரு. கீழே பக்கத்தில் அந்த பக்கம் பக்கத்தையும் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாம் எந்திர ஒரு நிமிஷம் எந்திரிங்க சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? தயவுள்ள பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, இந்த கூடிய இடத்தை பாராட்டி கிருபைக்காக நன்றி. பாஸ்டர் மாவனுடைய பிள்ளைகளையும் ஆசிரியாவும் போயிருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணின வழிநடத்துங்க. இந்த
இந்த சபை ஊழியர்களை பெருக பண்ணுங்கப்பா. அந்த நாளில் அன்றையப்பா சோத்திரம் இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய அன்றையப்பா உள்ளங்களை அறிந்திருக்கிறவர், ஏற்றங்களை அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் தந்த அன்றையப்பா நீ அதே காலத்து நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தங்களை வச்சுக்கிறவங்க தரிசனத்தை நிறைவேற்றுங்க. அன்றைய நாள் வேதாகத்தை வாங்கியிருக்கிறேன். அன்றைய சோத்திரப்பா அன்றைய பரிசு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் மீது உங்கள் தயவுல கலந்து வழிநடத்துங்க. காத்துக்கு சாட்சியாக இருக்க அன்றைக்கு உங்களுக்கு ஆறு மணியே ஆசீர்வதிங்கப்பா. எங்களை மனரேப்பா அந்த போக்குவரத்துலப்பா இம்மட்டும் காத்தி தொடர்ந்து பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. ஆளுகை செய்யுங்க. தொடர்ந்து உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுராஜாவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. இதுல எக்கச்சக்க குரூப் போட்டோ எடுத்தீங்களா? எடுத்துலங்க. ஓகே, அப்ப நிக்க விட்டுமா? நிக்க வைங்க. அப்படியே டேபிளுக்கு நீங்க 3 பேர் டேபிளுக்குள்ள வாங்க. அந்த டேபிள் பக்கம். வாங்க எனக்கு இப்படி வந்து சொல்லுங்க. இல்ல வெளிய நிக்கறாங்க. வெளியில நகத்திறேன். இல்லை அப்படி வேணும், முன்னாடி வந்து டேபிள் வச்சு நல்லா இருக்குமா? இல்ல இப்படி வந்துட்டா நல்லா இருக்கும். ஃபுல்லா இருக்கும். டேபிள் தூக்கிட்டுமா? டேபிள் முன்னாடி இவங்க முன்னாடி வர சொல்லுங்க. இல்லம்மா நம்ம டேபிள் முன்னாடி அது அப்படி வாங்க, நீங்கள் வாங்க. இங்கிட்டு வாங்க. அண்ணா இங்கிட்டு வாங்க. சரி. டேபிள் அப்படியே ஸ்பீடா அவ்வளவுதான். ஓகே அப்படியே ஆக்சஸ் ஆ. அது எது சீலிங் வாங்க. ஒரு நிமிஷம். நீங்க சேர்ல இருக்கு. அல்ல அப்படி நீங்கள் வந்தாலே போதும், அப்படியே வந்தாலே போதும். அப்படியே முன்னாடி நின்னா போதும். நீங்க முன்னாடி வந்து அவங்க பின்னாடி வந்து பண்ணலாம். அவ்வளோதான் அவ்வளோதான். இது அப்படியே போச்சு. அண்ணா வாங்கண்ணா. கொஞ்சம் அப்படி அப்படியே சைடில் நான் பின்னாடி நான் கொஞ்சம் வாங்க. அண்ணா போங்க. இல்லை இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. இப்படி திரும்ப. ஓகே ஓகே. அவ்வளோதான். அண்ணா வாங்க. சிஸ்டர் நீங்க சிஸ்டர் வாங்க. கடைசி சும்மா வாங்க. வாங்க வாங்க. நீ சார்ல கொஞ்சம் முன்னாடி லாக் பண்ணி போறோம். ஓகே ரொட்டி நீங்க ஜான் பண்ணு. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. அதான் இப்படி ஒரு போட்டோ பைபிள் காமிக்கிற மாதிரி எடுத்துருங்க. எல்லாம் வச்சுட்டு வந்தாங்க. இல்லை வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். கொடுத்தவங்களுக்கு ஒரு இல்லை கையில் யாராவது வச்சுருந்தா நல்லாயிருக்கும். சும்மா வச்சு கையில சும்மா கையில் வச்சுருங்க, அவ்வளோதான். இல்ல நீ இல்லை அவங்க கையில் வச்சுருந்தா போதும். ஓகே ஓகே. அவ்வளோதான் அவ்வளோதான். இல்ல எல்லாரும் வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இருக்குமே. இல்லை அதெல்லாம் வச்சுட்டு இல்லை வந்திருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சிரிக்கலாமே. ஓகே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. கர்த்தாவே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சரி அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. இல்லை உட்கார உட்கார வச்சுக்கலாமா? சரி. அந்த அங்கிளோட அவரா இல்லை பரவாயில்ல, இல்லை பரவாயில்ல, செல்ஃபி மாதிரி எடுக்கலானே. இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, அடியா இல்லை பரவாயில்ல பரவாயில்ல. சரி 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 அப்படியே அப்படியே வர அப்படியே வர.